மார்ச் 21, 2025 உலகம் ஒரு வரலாற்று சிறப்புமிக்க தருணத்தை கண்டது. உயர் பாதுகாப்பு அதிகாரிகளுடன் ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் F-47 விமானத்தின் வருகையை அறிவித்தார். F-47 உலகின் முதல் 6ஆம் தலைமுறை போர் விமானம். விமான சக்தியில் ஒரு முன்னேற்றம். போயிங்கால் உருவாக்கப்பட்டது. இது அடுத்த தலைமுறை விமான ஆதிக்க திட்டத்தின் முக்கிய பகுதியாகும். ஒவ்வொரு விமானமும் சுமார் $300 மில்லியன் செலவாகும். இது தேசிய பாதுகாப்பில் ஒரு குறிப்பிடத்தக்க முதலீட்டை குறிக்கிறது. மிசோரியின் செயின்ட் லூயிஸில் உற்பத்தி, வேலைவாய்ப்புகளை உருவாக்கும் மற்றும் பொருளாதாரத்தை ஊக்குவிக்கும். F-47 என்பது அமெரிக்க கண்டுபிடிப்புகள் மற்றும் வலிமையின் மூலம் அமைதியை பேணுவதற்கான உறுதியின் அடையாளமாகும். F-47 ரகசியமாக மறைக்கப்பட்டுள்ளது, ஆனால் அதன் வடிவமைப்பை பற்றிய சில விவரங்கள் பொதுவில் உள்ளன. அதன் மேம்பட்ட ஸ்டெலத் தொழில்நுட்பம் எதிரி ரேடாருக்கு நடைமுறையில் கண்ணுக்கு தெரியாததா ஆக்குகிறது. இந்த வடிவமைப்பு போயிங்கின் பறவையின் இரையின் கருத்தில் இருந்து உத்வேகம் பெறுகிறது. உயர் இறக்கைகள் மற்றும் கீழ்நோக்கி வளைந்த முனைகள். இந்த அம்சங்கள் அதன் ஸ்டெலத் திறன்கள் மற்றும் சுறுசுறுப்பை மேம்படுத்துகின்றன. இந்த கலவையானது F-47 சட்டை எந்த நாய் சண்டையிலும் ஒரு வலிமையான எதிரியாகிறது. F-47 இன் மிகவும் புரட்சிகரமான அம்சங்களில் ஒன்று செயற்கை நுண்ணறிவு அல்லது AI இன் ஒருங்கிணைப்பு ஆகும். AI ஒரு இணை விமானியா செயல்படுது. மனித விமானிக்கு நொடி பொழுதிலே முடிவுகளை எடுக்க உதவுது. இது நிகழ்நேரத்தில் பெரிய அளவிலான தரவுகளை செயலாக்க முடியும். அச்சுறுத்தலை பகுப்பாய்வு செய்து உகந்த விமான பாதைகளை பரிந்துரைக்கிறது. மனித விமானி முழுமையான கட்டுப்பாட்டில் இருக்கிறார். AI சூழ்நிலை வழிப்புணர்வை மேம்படுத்துது. மனிதனுக்கும் இயந்திரத்திற்கும் இடையிலான இந்த தூய்மை F-47 இன் செயல்திறனுக்கு முக்கியமாகும். போரின் வெப்பத்தில் AI உதவி வெற்றிக்கும் தோல்விக்கும் இடையிலான வித்தியாசமா இருக்கலாம். F-47 தனியாக இயங்க வடிவமைக்கப்படவில்லை. இது பெரிய ஆளில்லா அமைப்புகளின் வலையமைப்பின் முக்கிய அங்கமாகும். F-47 சுடுவு போர் விமானம் அல்லது CCA தரங்களை கொண்டுள்ளது. இது ட்ரோன்களுடன் தடையின்றி தொடர்பு கொள்ளவும் தாக்குதல்களை ஒருங்கிணைக்கவும் முடியும். F-47 எதிரி பகுதிக்குள் ட்ரோன்களின் படையை வழிநடத்துவதையும், ரெகானிசன்ஸ் வழங்குவதையும், எதிரி ரேடாரை ஜாம் செய்வதையும் அல்லது தாக்குதல்களை நடத்துவதையும் கற்பனை செய்து பாருங்கள். இந்த சுற்றுறவு அணுகுமுறை தந்திரோபாய சாத்தியக்கூறுகளின் புதிய பகுதியை திறக்குது. F-47 இறுதியில் முழுமையாக AI இயக்கப்படும் தளமாக மாறக்கூடும் என்று சில நிபுணர்கள் நம்புகிறார்கள். இருப்பினும் நெறிமுறை தாக்கங்கள் இன்னும் விவாதிக்கப்படுகின்றன. F-47 வெறும் தொழில்நுட்ப அதிசயம் அல்ல, இது ஒரு மூலோபாய சொத்து. அதன் முதன்மை செயல்பாட்டு பகுதி இந்தோ பசிபிக் பகுதியாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இது வளர்ந்து வரும் பாதுகாப்பு சவால்களை எதிர்கொள்கிறது. F-47 இன் மேம்பட்ட தரங்கள் ஆக்கிரமிப்பை தடுக்கவும், ஸ்திரத்தன்மையை பேணவும் பொருத்தமானதாக ஆக்குகிறது. அதன் வருகை உலகளாவிய பாதுகாப்பு சமூகம் முழுவதும் அதிர்வலைகளை அனுப்பியுள்ளது. தொழில்நுட்ப மேன்மைக்கு அமெரிக்காவின் உறுதிப்பாட்டால் நட்பு நாடுகள் உறுதியளிக்கப்படுகின்றன. அதே நேரத்தில் எதிரிகள் தங்கள் உத்திகளை சரியுகிறார்கள். F-47 புதிய விமான ஆதிக்க சகாப்தத்தை தொடங்கியுள்ளது. புவிசார் அரசியல் நிலப்பரப்பை மறுவடிவமைக்கிறது.